மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். இதில் விண்ணதிரும் பக்தி கோஷங்களுடன் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து தங்க குதிரையில் வைகையாறு நோக்கி வந்த கள்ளழகரை பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். எங்க அப்பாவா நாங்க நினைக்கிறோம். அவர் எங்க நைனா வராரு. அவரை எப்படியெல்லாம் எங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தா நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்போமோ அது மாதிரி எங்க நைனா வராரு. அவரை ஹாப்பியா நாங்க கும்பா வச்சு அவரை நாங்க வரணும். அதி பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு மதுரையை குலுங்குற அளவுக்கு இன்னைக்கு தல்லாகுளம்ன்றது அப்படியே தள்ளாடி போய்கிட்டு இருக்கு. மக்கள் கடல் மாதிரி குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதி பயங்கரமா இருக்கு. காலையில அழகர் வர்றதுக்கு இப்பயே கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தல்லாகுளத்துல இந்த ரெங்கா பிளானர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இப்ப வாசல் எடுத்துட்டு இருக்காங்க. ஏராளமான கேரள செண்டை மேளத்தோட இன்னைக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் தீர்த்தவாரின் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீது ஏராளமான பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர். தீர்த்தவாரின் நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து ஆடிப்பாடி ஆரவாரத்துடன் கள்ளழகரை வரவேற்றனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் தடையை மீறி தீர்த்தவாரிக்கு பயன்படுத்தப்பட்ட பிரஷர் பம்புகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கியதை தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. இதில் ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீது ஏராளமான பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர். அப்போது பிரஷர் பம்புகளுடன் வந்த பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.